Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ளாட் இன்டீரியர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. எனக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரூப், அதுக்கப்புறம் ஸ்டடி யூனிட் இருக்குது. இந்த ஸ்டடி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. நான் ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சைட்டு முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 29 வந்து நாங்கள் ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணிட்டோம். இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து வார்ட்ரூப் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறீங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ்லாம் நம்ம ஃபேக்ட்ரியிலே வந்து பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு தான். மேக்ஸிமம் இந்த ஓவராலாக ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 25 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஃப்ளாட்டில் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஃபால் சீலிங் எதுவுமே வந்து பண்ணலை. அதனால வந்து கம்ப்ளீட்டாகவே டார்க்காக இருக்கும். ஒரு 4 சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஃபீல்ன்றது வந்து இருக்கும். நான் எப்போவுமே வீடியோவில் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து போட்டுக்காங்க, 4 லைட் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு 6 லைட்டு இல்லை ஒரு 9 லைட்ஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுவேன். ஏன்னா ஓவராலாக வந்து இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லைட்ஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளிச்சன்றது வந்து 100% வந்து பத்தாது. ஏன்னா இங்கே வந்து பாருங்கள், வெளிச்சம் இருக்குது, இங்கே வெளிச்சம் இருக்குது, இங்கே டார்க்காக இருக்குது. இங்கேருந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாவே டார்க்காக இருக்குது. அப்படின்னா கீழே வந்து ஃப்ளோரில் வந்து எவ்வளோ டார்க்காக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்மளோட கேபினெட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாகவே வந்து டல்லாக ஆகிக்கூடுது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் மாஸ்டர் பெட்ரூமோட டோர் என்ட்ரன்ஸ். என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட். இது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா வீடியோவோட லென்த் வந்து அதிகமாகிடும். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரூப் வந்து ஃபுல்லாகவே வரும். நெக்ஸ்ட் அதுக்கு ஒட்டின மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்வே ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வால் டு வால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பேஸ் யூனிட், அதுக்கப்புறம் பேக் மிரர், அதுக்கப்புறம் வந்து லாஃப்ட் ஏரியா வந்து கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்ட்ரோப் வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூமோட டிசைன் வந்து காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பில்டர் கொடுத்த மாதிரி வந்து நம்ம இன்டீரியர் வந்து இங்கே பண்ணலை. பில்டர் வந்து ஒரு காட் வந்து இங்கே தான் போடணும், ஒரு வார்ட்ரோப் வந்து இங்கே தான் பண்ணணும், ஒரு ஸ்டடி யூனிட் தான் இங்கே தான் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் என்னென்னா அதெல்லாம் நம்ம தாண்டி டிசைன் வந்து நமக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். இந்த ஃப்ளாட்டில் வந்து நம்ம அதிகமான இன்டீரியர்லாம் சிவில் ஒர்க்லாம் வந்து கை வைக்காமல் கொஞ்சம் சின்னதாக வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லாம் உள்ளே இருந்தது, நம்ம எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து வச்சுருக்கோம். அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சைடு வந்து தேவைனால இன்னொரு சைடு வந்து போடலை. அதனால் இதுக்கு முன்னாடி வந்து வார்ட்ரோப் வந்து இந்த வாலில் வந்து போடுற மாதிரி இருந்தது, காட் வந்து இந்த சைடு வந்து போடுற மாதிரி இருந்தது, ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு வந்து போடுற மாதிரி இருந்தது. நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம். இதோட ஃப்ளோர் டைல்ஸ் 2x4 டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஸ்பேசர். நம்ம ஒரு லேமினேஷன் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளோர் டைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோட பால்கனி இப்போ தான் வந்து ஃபைனல் பெயிண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனல் பெயிண்டிங் முடித்தாதான் அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் வந்து நம்ம பண்ணணும். இதான் வார்ட்ரோப். கம்ப்ளீட் வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். யூஸ் பண்ணியிருக்கிற லேமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்டி ஒயிட். இதோட ஹேண்டில் வந்து
எட்ஜ் ப்ரொஃபைல் வந்து ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்டிலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 feet. மேலே இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 inches வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஹேண்டில் வந்து சென்டரில் கூட போட்டுக்கலாம், இல்லை கீழே கூட போட்டுக்கலாம். பட் என்னென்னா கீழே எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாகவே இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, காட் வந்து இதுக்கு முன்னாடி பில்டர் வந்து இப்படி தான் போட்டுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து எது அடிபட்டது அப்படின்னா சீலிங். இந்த சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே வந்து சர்ஃபேஸ் லைட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சர்ஃபேஸ் லைட்டில் வார்ட்ரோப் வந்து எங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து மாற்றினதுனால கம்ப்ளீட்டாகவே இந்த பாயிண்ட்ஸ்ன்றதெல்லாம் உள்ளே போயிடுச்சு. பட் என்னென்னா கிளைண்ட்டு கிட்ட வந்து நம்ம பேசி இந்த சைடு வந்து மாற்றிட்டோம். உங்களுக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு ரவுண்டு பாயிண்ட் வச்சு சைடில் வந்து மாற்றிருக்கோம். இதில் சின்ன சின்ன ஒர்க்குன்றனால வந்து நாங்கள் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 cabinets வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா எங்களோட கேல்குலேஷன் வந்து 3 cabinetsன்றது வந்து வரும். இது வந்து ஒரு கேபினெட், இது வந்து ஒரு கேபினெட், அதுக்கப்புறம் இந்த 2 doorsன்றது வந்து ஒரு கேபினெட். மொத்தமாக வந்து 6 doors வரும். எதுக்காக வந்து இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு பேக் சைடில் வந்து பாத்ரூம் இருக்குது. ஏதாவது வந்து ஃபியூச்சரில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஈஸியான்றது வந்து இந்த கேபினெட்ஸில் வந்து தனித்தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே கேபினெட்டாக வந்து இருக்காது, எல்லாம் செப்பரேட்டாக இருக்கும். நான் இப்போ ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வார்ட்ரோபில் லைட்ஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இந்த லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட்ஸ் வந்து அங்கே ரெடி பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணிடுவோம். இங்கே வந்துட்டு ஜஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். அதனால தான் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா முன்கூட்டியே வந்து இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் மேக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒர்க்குன்றது வந்து அதிகமாகிடும். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் கட், நீங்கள் நார்மலாக வந்து ஹேண்டில் வந்து உள்ளே போடாமல் இந்த கட் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்படி ஹேண்டில் கூட ஈஸியாக தான் இருக்கும். பட் என்னென்னா நீங்கள் நார்மலாக வந்து ஹேண்டில் வந்து ஃபோல்டிங் ஹேண்டில் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் நார்மல் ஹேண்டில் வந்து போடணும் அப்படின்னா கேபினோட சைஸ்ன்றது வந்து கம்மியாகிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணி இந்த ஹேண்டில்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 feetன்றது வந்து உங்களுக்கு வந்துடும் கம்ப்ளீட்டாகவே. இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ளைவுட் ட்ராயர் தான், நார்மலாக பண்ணுறது தான் பண்ணியிருக்கோம். இதில் அப்படின்னா பாட்டம் சேனல்லாம் வந்து போடாமல் சைடில் சேனலில் வந்து போட்டு பண்ணியிருக்கோம். இதில் அதோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா கேர்கேஸோட டிசைன். அப்படின்னா கேர்கேஸ்னால் உள்ளன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உள்ள இருக்கிற கேர்கேஸ் டிசைன்ன்ற சொல்லுவாங்க. நீங்கள் எப்படியா இருந்தாலும் கூட பார்ட்டிஷன்லாம் மாற்றிக்கலாம். இதெல்லாம் எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ட்ராயர்ஸ் தான் எல்லாமே. நான் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு லைனாக வந்து ஒரு ட்ராயர் வந்து நிற்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 ட்ராயர்ஸ்ன்றது வந்து நிற்கும். நீங்கள் இதுவே ஃப்ரண்ட்டில் கூட ஒரு பாதியாக வந்து கூட கிளாஸ் கூட போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ப்ளைவுட்லேயே இருந்தாலே போதும் அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன்ன்றது வந்து மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து உள்ள லைட்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும். இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் வந்து மிரர் வந்து போட்டிங்கனாலும் ஒன்றும் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்ன்றது வந்து தேவை கிடையாது. இது வந்து சின்ன பெட்ரூம் இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து இங்கே இருக்குது ட்ரெஸ்ஸிங் யூனிட்ன்றது வந்து தனியாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை கிடையாது. இது வந்து நார்மலாக மாஸ்டர் பெட்ரூம்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெருசாக இருக்கும். இது இருக்கிறதுல ரொம்ப பெருசு தான் இது. நீங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்கும்போதெல்லாம் பெட்ரூம்லாம் இவ்வளோ பெருசெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பண்ணாதீங்க. எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். இதெல்லாமே ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோஸ் தான். நீங்கள் நார்மலாகவே எடுத்தீங்கனாலே சாஃப்ட் க்ளோஸ் தான். வித்தவுட் சாஃப்ட் க்ளோஸ்னால் ஒரு ப்ரைஸ் வரும், சாஃப்ட் க்ளோஸ்னால் ஒரு ப்ரைஸ் வரும். சாஃப்ட் க்ளோஸ் வந்து போனீங்கனாலே பெஸ்ட். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே அட்ஜஸ்டபிள் தான். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். இதோட ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே போட்டிருக்கோம். இதில் வந்து நியூட்ரல்ன்றது வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல்லாம் வந்து மேக் பண்ணும்போது இன்ச்சஸ்க்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து
பார்த்துக்கணும். அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் வந்து போட்டுட்டு இன்ச்சஸ் வந்து எவ்வளோ வருதுன்ட்டு கேல்குலேஷன் பண்ணணும். ஏன்னா இதோட ஸ்பேஸ்ன்றது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு 600 வந்து மேக் பண்ணும்போது அப்படின்னா ஒரு 2 feet வந்து நம்ம மேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வார்ட்ரோபும் பெருசாக ஆகிடக்கூடாது, சின்னதும் ஆகிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது கம்ப்ளீட்டாகவே வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். நான் இது க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லைட்டிங் இல்லாமல் இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட லைட்டிங்ன்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பில்டர் வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஒரு 12 மாடல் பாக்ஸில் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம். இதில் வந்து சென்சார் அந்த மாதிரிலாம் வச்சு எதுவுமே வந்து நாங்கள் கொடுக்கல. ஏன்னா கிளைண்ட் சைட்லேருந்து வேணான்ட்டாங்க. அதனால தான் பில்டர் வந்து கொடுத்த சுவிட்ச் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா ஸ்பேர் வந்து அதிகமாக வச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். லைட்டிங் வந்து போடாமல் வந்து அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். உள்ளே வந்து ஒயிட் கலர் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஏன் உள்ளே ஒயிட் வந்து போடுறீங்க, கலர் வந்து போடலாம் அப்படின்ட்டு. பட் இன்னும் கலர் வந்து போடும்போது கொஞ்சம் ப்ரைஸ்ன்றது வந்து கொஞ்சம் வித்தியாசம் வரும். கலரில் வந்து மெயினாக வந்து போகிறீங்க அப்படின்னா பிராண்டட் வந்து போயிடுங்க. அன்பிராண்டட்லாம் வந்து போனீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இந்த கலர்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது. ஃபியூச்சரில் ஏன் மேட்ச் ஆகாது அப்படின்னா ஒரு டோர் ஏதோ ஃபால்ட் ஆகிடுச்சு, ஏதோ உடஞ்சிச்சு, இல்லை ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். வாரண்டியில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆனால் மட்டும்தான் அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் இருக்கிறதுல பிராண்டடாக போயிடுங்க, இல்லைனா இந்த மாதிரி ஒயிட்ன்றது வந்து போயிடுங்க. நான் இப்போ டோரோட உள் லைட்ன்றது வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் சேம் அந்த 2 கேபினெட்ஸ் வந்து எப்படி இருந்தது அதே மாதிரி தான் இந்த டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ஆல்ரெடி ஆன்லேயே நாங்கள் வச்சிட்டோம். ஃபுல்லாத்தையும் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் லைட்லாம் போடுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஒர்க். அப்படின்னா நீங்கள் நார்மலாக ப்ரொஃபைல் லைட் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மேலே சர்ஃபேஸில் வச்சு போடுறதுனா ரொம்ப ஈஸி ஒர்க். பட் என்னென்னா இந்த ப்ரொஃபைல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாகவே உள்ளே கன்சீல்டு பண்ணியிருக்கும். அப்போ கன்சீல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காகன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி உள்ளே பதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உள்ளே அந்த லைட்டிங் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹோல்லாம் வந்து போடணும். இதுவே நீங்கள் சர்ஃபேஸ் லைட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைஸ்ன்றது வந்து அதிகமாகவே வராது. நான் பக்கத்தில் வந்து ஒரு வார்ட்ரோப் வந்து இது வந்து ஒரு தனி கேபினெட்ஸு. இது வந்து ஏன் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக கிளைண்ட் சைட்லேருந்து கோத்ரேஜ் பீரோ ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்குண்டான ஸ்பேஸ் தான் வந்து இதில் விட சொல்லியிருந்தாங்க. அதனால தான் கம்ப்ளீட்டாகவே அதுக்குண்டான ஸ்பேஸ் மட்டும்தான் நாங்கள் இதில் மேக் பண்ணியிருக்கோம். உள்ளே போனீங்கனாலே நல்லா பெருசாக இருக்கும். ஜஸ்ட் வந்து டோர் உள்ளே நீங்கள் நார்மலாக பீரோ வச்சிங்கனாலே வெளியே வந்து தெரியாது. நிறைய ஒர்க்குன்றது வந்து இதில் எதுவுமே வந்து கிடையாது. அந்த பீரோன்றது வந்து கரெக்டாக உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இது ஃபுல்லாகவே எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நான் கிட்ட வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கிச்சன் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் அந்த ஹேண்டில் வந்து பார்த்துருந்தாங்க கிளைண்ட்டு. அதே ஹேண்டில் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால திருப்பி வந்து அதே ஹேண்டில் தான் இந்த வீட்டில் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணால் இந்த ஹேண்டில் அப்படி இல்லைன்னா நாபு, அப்படி இல்லைன்னா ஹேண்டில் லெஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் வந்து எது வந்து அதிகமாக பார்க்குறாங்களோ அதுவே வந்து போட்டுருங்க நல்லா இருக்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் வந்து சொல்லாதீங்க. புதுசாக வந்து கேளுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதே ஹேண்டில் தான் இங்கேயும் வந்து போட்டிருக்கோம். அது வந்து பிளாக்ல இருக்கும். இது வந்து ரோஸ் கோல்டு. இன்னொரு 2 பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே வந்துடும். லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஆஃப் ஆன் பண்ணிக்கணும். அதனால வந்து வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா கூட விட்டுறலாம். இது ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் க்ளோஸ் பண்ணும்போதெல்லாம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் லாஃப்ட் வந்து நார்மலாக ஓப்பன் ஸ்பேஸாகவே ஃபுல்லாகவே கொடுத்துட்டோம். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. இது வந்து ஒரு 600னால வந்து உங்களுக்கு டீப் வந்து இருக்கும். இந்த சைடு சேம் அதே மாதிரி தான். இந்த லாஃப்டில் வந்து பெருசாக வந்து காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓப்பனாக தான் இருக்கணும். ஏன்னா உள்ளே வந்து செல்ஃப்லாம் கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்லாம் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் வந்து இருந்தது. வார்ட்ரோப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துச்சு. பட் என்னென்னா நாங்கள் அதை தள்ளி வச்சிட்டோம்.
நான் அந்த 2 டோர் ஓப்பன் பண்ணிட்டு நான் ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஒரு உங்களுக்கு வந்து எல்லா லைட்டையும் வந்து ஆன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம் இதோட பிரைட்னஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து பெட் லைட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, ஃபுல்லாகவே வந்து வெளிச்சமாக இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுற லைட் குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டைல்ஸ் ஃப்ளோர்லேருந்து கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாகவே வெளிச்சமாக இருக்கும். அவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு சொல்ல வரேன். பட் என்னென்னா பிரைட்னஸ்ன்றது வந்து உங்களுக்கு அப்படியே ஃபேஸில் வந்து அடிக்காது. இப்போ வந்து நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா இந்த ஃபேஸில் வந்து அடிக்காமல் உள்ள கேபினெட்ஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக, இப்போ லைட்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரும் தவிர நம்ம ஃபேஸில் அடிக்காது. எப்போ வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து வர மாதிரி நம்ம திருப்புறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாகவே நம்ம ஃபேஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்ன்றது வந்து வரும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் இருக்கும். கண் எஃபெக்ட்ன்றது வந்து கண்டிப்பாக வந்துடும். இதோட கேபினெட்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 100 mm கட்டிங் வந்து நம்ம நார்மலாக வந்து யூஸ்வலாக எங்கே இருந்தாலும் பிவிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுவோம். பட் ஏன்னா கிளைண்ட் வந்து உட்டுலேயே வந்து போட சொல்லிட்டாங்க, கம்ப்ளீட்டாகவே உட்டுலேயே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா மற்ற வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இந்த கேபினெட்ஸ் கீழேலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 mm வந்து கம்ப்ளீட்டாகவே உட்டுலேயே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். இதுவே நம்ம பிவிசிஎஸ் கட்டிங்லாம் வந்து போட்டோம்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே ஏன்னா அந்த லேமினேஷன் வந்து மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா பிவிசிஎஸ் கட்டிங்ன்றது வந்து சில கலர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.